நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு போர்க்களத்தில் ஒருவர் வீர தீரமாக போராடுகிறார். பார்க்கிறவர்கள்லாம் சொல்கிறாங்க, இவர் மாதிரி இன்னைக்கு யாரும் என்ன செய்யலை, களமாடலை, அந்த அளவுக்கு போராடுகிறார் என்று எல்லாருமே பாராட்டுறாங்க. போர்க்களத்தில் நின்று கொண்டு எதிரிகள் கூட்டத்துக்குள்ளே புகுந்து பல பேரை தாக்குகிறார், வெட்டுகிறார், அந்த மாதிரி தைரியமாக போராடுகிறார். இப்போ சஹாபாக்கள்லாம் பேசிக்கிறாங்க, மா அஜிஸா மின்னல் யௌம அஹதுன் கமா அஜிஸா ஃபுலான், இந்த மனிதர் இன்றைக்கு வீரதீரமாக போரிட்டது போல நம்மளில் யாருமே போரிட கிடையாது என்று எல்லாருமே போர்க்களத்திலே பாராட்டுறாங்க. இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காதில் இந்த பாராட்டு விழுது. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அமா இன்னஹு மின் அஹ்லின் நார், அவர் நரகவாசி. எதனால நரகவாசின்னு விளக்கலை. அந்த கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு ஆள் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவரை நரகவாசின்னு சொல்லிட்டாங்க, ஏன் நரகவாசின்னு நம்ம கண்டுபிடிக்கணும் என்று சொல்லி இவரை பின்தொடர்ந்த போர்க்களத்தில் கூட என்ன செய்கிறாருன்னா, இவர் வேலை அவரே தான் ஃபாலோ பண்ணுறாரு. இவர் என்ன செய்கிறார், நரகவாசிக்குள்ள காரியம் எதையா செய்கிறாரா, இவருடைய செயல்பாட்டில் ஏதாவது பிரச்சனை இருக்குதா என்று சொல்லி அந்த வீரமாக போரிடக்கூடிய அந்த நபரை இன்னொரு நபர் என்ன செய்கிறார், இதை கேட்டவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகிறார். போனால் கடைசியில் ஒரு இடத்துல போர்க்களத்தில் இறுதி நேரத்தில் என்ன செய்யுதுன்னா, இவருக்கு ஒரு காயம் ஏற்பட்டுருது. காயம் ஏற்பட்டவுடனே ரத்தம் பீரிட்டு அடிக்கிறது. யாருக்கு, அந்த வீர தீரமாக போரிட்டார்ல அவருக்கு. அப்போ அவருக்கு வேதனை தாங்க முடியாமல் துடிக்கிறார், கடுமையான வேதனையாக இருக்கிறது. அந்த நேரத்தில் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அவர் தன்னுடைய வீட்டியை குத்தி அதன் மேலே தன்னுடைய உடம்பை அழுத்தி தற்கொலை செஞ்சுக்கிறார். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் தற்கொலைங்கிறது பயங்கரமான குற்றம். தற்கொலை செய்தவருக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜனாசாவை தொழுவிக்க மாட்டாங்க. ஒருத்தர் தற்கொலை செஞ்சிட்டார்னு கொண்டு வர்றாங்க, நான் தொழுவிக்க மாட்டேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜனாசாவை தொழுவிக்க மறுத்துட்டாங்க. ஏன்னு கேட்டால், ஒரு மற்ற பாவங்கள் செஞ்சான்னு சொன்னால் திருந்துறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. தற்கொலை கடைசி காரியம். எப்படி இதுக்கு தப்பா இப்படி செய்வான், எந்த ஒரு தப்பையும் ஒருத்தன் தப்பு செஞ்சுட்டோன்னு உணர்றதற்கு வாய்ப்பு இருக்குதுல்ல. இன்னைக்கு தப்பு செய்வான், நாளைக்கு உணர்வான், திருந்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தற்கொலை செய்தவன் அவனுடைய கடைசி காரியம் அதுதானே. அந்த செயலுக்கு மன்னிப்பு கேட்குற வாய்ப்பு கூட அவனுக்கு இல்லை. அந்த மாதிரி இருக்கிறதுனால அதை கடுமையான குற்றமாக இஸ்லாம் சொல்லி தந்திருக்கிறது.